திமுகவை உருவாக்கிய அண்ணாவின் பெயரில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று பட்டியலிட்டு சொல்ல முடியுமா என திமுகவிற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தன் தியாகத்தால் உழைப்பால் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுகவை கபிலீகரம் செய்தது கருணாநிதி குடும்பம் என்று கடுமையாக சாடினார். மேலும் வாரிசு அரசியலால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் வந்த உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியாரை பற்றி விமர்சிக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று கூறினார். கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் கபிலீகரம் செய்தாரே, அதைத்தான் தாங்கள் இன்று துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனுபவமும் ஆற்றலும் உழைப்பும் விசுவாசத்தோடு உழைத்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பாலே அந்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வருகிற தலைவர்கள் பல இருக்கையிலே கலைஞர் அவர்களுக்கு பிறகு உங்கள் தந்தை MK ஸ்டாலின் கலைஞரின் மகன் என்ற வாரிசு அரசியலின் அடையாளத்தால் கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு முதலமைச்சராகவும் அதிகாரம் செலுத்தி வருகிறாரே, அதை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? மதுரையில் வீட்டில் ரத்த வெள்ளத்தில் மனைவியும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கணவரும் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நாகமலை புதுக்கோட்டை சர்வோதயா நகரை சேர்ந்த தம்பதி காந்திமதி யோகாம்பிகை. இவர்களுக்கு ஒரு மகன், திருமணமான மகள் உள்ள நிலையில் தனது குழந்தைகளை பள்ளிக்கு விட சென்ற மகள் தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது உள்பக்கமாக தாழிட்டிருந்த கதவு நீண்ட நேரம் தட்டியும் திறக்காததால் அச்சமடைந்த மகள் மணிமேகலை நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மனைவி தலையில் அடிபட்டு இரத்த காயங்களோடும் கணவன் தூக்கில் தொங்கியவாறும் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் கணவர் மனைவியை கொலை செய்து பின் தூக்கில் தொங்கினாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் பொது வாழ்வும் அரசியலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நடைபயணம் மேற்கொள்வதாக வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழகத்தில் மது பழக்கத்தால் மாணவர்கள் வாழ்க்கை பறிப்போவதாகவும் இவற்றிலிருந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை மீட்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சமத்துவ நடைபயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். புகை, மது பழக்கம் உள்ளவர்களை தொண்டரணியில் சேர்க்க மாட்டேன் என்று கூறிய வைகோ, எங்களுடைய நடைபயணங்களில் ஒருபோதும் கூட்ட நெரிசலால் எந்த அசம்பாவிதமும் நடந்தது இல்லை என்று கூறினார். மது அருந்துபவர்களையும் புகைப்பிடிப்பவர்களையும் நான் தொண்டரணியில் சேர்ப்பதில்லை. அப்படி தப்பித்தவறி என்னை ஏமாற்றுகிற விதத்தில் ரகசியமாக ஒருவன் புகைப்பிடித்தால் அந்த நிமிஷமே அவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த தம்பியை நான் அனுப்பி வைத்து விடுவேன். கந்திலி அருகே விபத்தில் சிக்கி கல்லூரி மாணவி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த CK ஆசிரமம் பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்ற மாணவன் கரியம்பட்டி பகுதியில் உள்ள திருவள்ளூர் கலைக்கல்லூரிக்கு அரியர் எக்ஸாம் எழுத சென்ற போது தன்னுடைய தோழிகளான ரம்யா, பிரியங்கா ஆகிய இருவரை ஒரே இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு கல்லூரிக்கு சென்றுள்ளார். அப்போது கந்திலி அருகே வந்து கொண்டிருந்த டிம்பர் லாரியை முந்தி சென்ற முற்பட்ட போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது லேசாக உரசியதில் நிலை தடுமாறி 3 பேரும் கீழே விழுந்தனர். அப்போது பின்னால் வந்த மாணவி ரம்யாவின் மீது டிம்பர் லாரி ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த சக்திவேல் மற்றும் பிரியங்கா ஆகியோர் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அருகே முகமூடி அணிந்து கையில் உருட்டுக்கட்டையுடன் சுற்றி வரும் ட்ரவுசர் கொள்ளையர்கள்
தொடர்பான வீடியோ வெளியானதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் கொடையூர் அடுத்த கூலி நாயக்கனூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நள்ளிரவு 12 மணியளவில் கிராமத்துக்குள் முகமுடி அணிந்து கையில் உருட்டு கட்டையுடன் ட்ரவுசருடன் கொள்ளையர்கள் சுற்றித் திரிந்துள்ளனர். மேலும் அக்கிராமத்தில் உள்ள மாரப்பன் என்பவர் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி வனிதாவின் 5.5 பவுண்ட் தாலி செயினை திருடிச் சென்றுள்ளனர். அப்போது அருகிலிருந்த வீட்டின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர்கள் வினோதமான உடையில் சுற்றித் திரிவது பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் அரவக்குறிச்சி ஆய்வாளர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முகமுடி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.